அன்பு சார்ந்த நாடகக்கலா ரசிக பெருமக்களே, நீங்கள் இதுவரை அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையானார் எங்களது ராஜ நடிகர் மாங்குடியை சேர்ந்த எஸ் சிங்கராஜா நாடக கலைக்குழு சார்பாக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் இதோ அதிகபட்சமான முறையில் நடைபெற உள்ளதால் ஆங்காங்கு உள்ள நாடகக்கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் வருகை தந்து எங்களது நாடகத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இசைத்தட்டு முழக்கம். பவன மதுரா நிலையே மதுரை வாணி சுகஸ்வரூபி மதுரை வாணி சொகநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொகநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி ஜெகஜனனி ஆலய பூசாரி அருமை சித்தப்பா எஸ் சிங்கராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் தாயே மீனாட்சி வாழ்வில் உனை பாடும் பரமருள்வாய் அம்மா வாழ்வில் உனை பாடும் பரமருள்வாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாகித்ய சரளி ஞானம் அம்மா
பலத்திலும் இனிமை சேரும் நலம் தருவாய் தாயே மீனாட்சி. மதுரை கரசி மீனாட்சி தேவி, மதுரை கரசி மீனாட்சி தேவி, மணிக்கரும் கிளியும் பாடும். மதுரை கரசி மீனாட்சி தேவி, மணிக்கரும் கிளியும் பாடும். மாலவ சோதரி உமா மகேஸ்வரி, மாலவ சோதரி உமா மகேஸ்வரி, மங்களம் சூழும் திரிபுவனேஸ்வரி, மங்களம் சூழும் திரிபுவனேஸ்வரி, நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் குருதி இசைத்திட வேண்டும், உடலில் குருதி இசைத்திட வேண்டும், உண்மையும் நேர்மையும் இதர வேண்டும். உடலில் குருதி இசைத்திட வேண்டும், உண்மையும் நேர்மையும் இதர வேண்டும். கண்ணில் தேனி கருணை புரிவாய், கண்ணில் தேனி கருணை புரிவாய், கரக்குத்தே என் எண்ணி கலைக்கும் பாரம்மா, கரக்குத்தே என் எண்ணி கலைக்கும் பாரம்மா, நலம் தருவாய் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா, நலம் தருவாய் தாயே மீனாட்சி. மீனாட்சி தாயே. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே, அனலான மலை காண மனம் குளிருதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாலும் அண்ணாமலை புவனங்களாலும் அண்ணாமலை இளங்கிளிகளில் காணும் பொழுதே மாறிடுதே, முகமாறிடுதே. அண்ணாமலை ராணி எங்கள் அன்பில் கருந்தோணி, உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோணி. சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. முகம் நான்கு தாண்டி முகம் வேறு காட்டியே ஜெகயாவும் ஆகின்ற அருணாச்சலா. முகம் நான்கு தாண்டி முகம் வேறு காட்டி ஜெகம் யாவும் ஆகின்ற அருணாச்சலா. சத்தியம் நீதான் சகலமும் நீதான், நித்தியம் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா. உன்
எனக்குள் சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறுதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே அண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக சிவமயமாக தெரிகிறதே சிவயோகம் வருகிறதே முடி மீது தீபமாய் அடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் முடி மீது தீபமாய் அடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெண்மையாய் ஜோதி பாட்டில் சுடராய் வான்வெளி பொங்கும் அருணாச்சலா உன் போலமே அருணாச்சலா உன் போலமே மலையான பரம்பே இனந்தோறும் தரவே மலையான நாதனே அருள்வாயப்பா மலையான நாதனே அருள்வாயப்பா அண்ணாமலையானே அன்பில் கலந்தோனே அண்ணாமலையானாய் உள்ளம் நிறைந்தோனே சிவமயமாக சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே குயில் என்ன குயிலே அது நீதான் குயிலே அழகென்ன அழகு அடைவதாலகு என்ன குயிலே அது நீதான் குயிலே அழகென்ன அழகு அடைவதாலகு ஆடாதோ கிராமத்திலே என்னோட ஆடாதோ கிராமத்திலே மனசில என்னோட குயில் என்ன குயில் அது நீதான் குயிலே அழகின் அழகு அழகிவதாலகு பலகவி பாடலாகும் பாடும் குயில் தாகம் தன்னை யார் தீர்த்ததோ பலகவி பலராகம் யார் எழுதியதோ இந்த பாடும் குயில் தாகம் தன்னை யார் தீர்த்ததோ தட்டி தட்டி தவழ்ந்து வரும் தங்க கால் கொலுசை நீ எல்லாமே நடந்தேன் நான் இருப்பது எல்லாமே நடந்தேன் நீதான் அழகு பள்ளிக்கூடம் போகுமோ துணையாற்றுவேன் இரகாக மலையின் உடையாய் உன் முடியும்
இல்லாமல் இறைவனுக்கும் பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் இரவு உதிர்க்கின்ற நிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்றாளர் இருக்கின்ற தாய்குலத்தின் தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நெருப்பணும் என்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்ற நாடகத்தினை சீரும் சிறப்பான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் நாடகத்தை சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் விரைந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்கள் போன்ற நாடகத்தை காண விரைந்திருக்கும் சுற்றுவட்டார நாடகங்கள ரசிகர் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாகவும் மற்ற நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு பாஸ்குரிய அருமையனார் மாங்குடியை சேர்ந்த பச்சை வேஷ்டி பச்சை துண்டு வெள்ளை சட்டை போட்டு உங்கள் முன் உலாத்தி கொண்டிருக்கும் அருமையனார் எங்களது எஸ் சிங்கராஜா நாடக கலைக்குழு சார்பாக முதற்க நன்றி என்கிற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திலே இனிதான முறையில் துவங்குகின்ற நன்றி வணக்கம் செய்திட்டு முழக்கம் யாரா இருந்தாலும் சொல்லிவிட்டேன். என்னப்பா 3 மணிக்கு வெளியில் வர ஆளுகள்லாம் போய் படுத்து தூங்கிட்டு வாங்க. 3 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது, எழுப்பி விட்டுருவேன். ஒன்றும் இல்லைண்ணே, நீ ராஜா பார்ட்டனே, ஒன்றும் சொல்ல மாட்டேனே நான். அருமையான மக்கள், அருமையான ரசிகர்கள். எப்போ எவ்வளோ கூட்டம். ஆயா உட்காருங்க உட்காருங்க, சிடம் ப்ளீஸ். ஒயிட் சாரி உட்காருங்க ப்ளீஸ். வெக்கப்படுது பாது பார்த்தியா ஆத்தாக்கு வெக்கத்தை பார்த்தியா? அதோட அங்கே வேறு பக்கத்தில் இருக்கிற ஆயா பாரு உளுந்து உளுந்து ஐயா அங்கே பார்த்தியா வெக்கத்தை. அந்த ஆத்தா யார் தெரியுமா? அது யார் யாரு? அதான் என் பழைய லவ்வர். என்ன சொல்கிறேன், இங்கேயா உங்களுக்கு பழக்கம் 2 பேருக்கா? இங்கே லவ்வர்னு அதுக்கு இன்னும் வெக்கத்தை பாரு. கல்லகலகலன்னு இருக்காங்கப்பா. நாடகம் பார்க்க ஒரு சில ஊருக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்க, இந்த ஊருக்கு நாடகத்துக்கு ஏண்டா வந்தோம்னு தோணும். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தியா இன்னும் 10 ஊர் இது போல நமக்கு அமையாதான்னு தோணுது. அளவுக்கு மக்கள் ரசிகர்கள் வெளியில இப்படி பார்த்தோம்னா தானே கலகலன்னு இருக்கு. கலகலப்பு உண்டாகணும்னா என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம கலகலப்பா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஆர்வமா இருக்கிறத விட வயலுகளை பத்தியா அடியே தம்பி எல்லாரும் ஒரு ஓ போடுங்களா. நல்லா வர்றாடே கருப்பு சாட்டே இங்க ஜிப்பா போட்டு உட்கார குஞ்சு தெரியும் வர்றா நல்லா உட்கார நல்லா உட்காந்துக்க போட்டு ஓ போட சொன்னி அவங்கள. இது யாரு? நம்மளா கிராம முக்கியஸ்தர். கிராம முக்கியஸ்தர். ஓகே போட்டு போட்டு. ஆமாம், நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அருமையான ஒளி அமைப்பு, ரொம்ப நன்றி. எல்லாமே நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அதான் அந்த அம்மனோட அருள் நமக்கு எப்பயுமே தேவை. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் தெரியுமா? நாடகம் சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்ம 10 பேர் கையிலுமே இருக்கு. அமைதியாக கண்டுகளிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் இருக்கு. இன்னைக்கு எல்லாம் அமைதியாக தான் இருக்கும். அப்புறம் ஏன்னு கேட்டீன்னு வச்சுக்க, நாடகத்தை வயலில் கொண்டு போய் இந்த வயல்ல எல்லாம் பார்த்தியா வெளியில கொண்டு போய் நாடகத்தை போட்டிருப்பாங்க. ஆமா, வயக்காட்டுக்குள்ள எல்லாம் நாடகம் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துலயே நமக்கு அவ்வளவு அமர்க்கலமா இருக்கும். ஆமா, இன்னைக்கு ஊருக்குள்ளேயே நாடகம். யாரு எந்திரிச்சு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படியே போனா கூட இவங்க நம்மள தூங்க விட மாட்டாங்க, இடம்னு திருப்பி வந்துருவாங்க இங்கேயே. அதனால எல்லாரும் வீட்டுக்கு போகாம எங்களை வீட்டுக்கு அனுப்புறவரையும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாடகம் சிறப்பா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல்ல ஆத்தா அம்மனை வணங்கி விட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா
இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு பார்க்கல. கோவில் பங்காளி இல்லையா? சரி சரி. என்ன கருத்தில் பணகரமாக விளங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் தாலுகா மாங்குடி கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீ நீலகண்டி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வாத்தியார் வகையரா, கோடாங்கி வகையரா, கண்ட வெள்ளையம்மன் வகையரா இவர்களால் நடத்தப்படும் நாடகமாக அன்புடையர் நிகழும் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி 7/7/2025 திங்கட்கிழமை இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோவில் முன்பாக அமைந்திருக்கும் வண்ண மின்னொலி கலையரங்கில் மரியாதைக்குரிய உயர்திரு திருமதி ஏ ராஜலட்சுமி அழகன் மாங்குடி தெற்குவாடி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், மாங்குடி திருமதி எஸ் லட்சுமி சரவணன் எக்ஸ் 18வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள், மாங்குடி இவர்கள் தலைமையிலும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள், சிப்காட் மானாமதுரை உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மாங்குடி குரூப் ஆகியோர் முன்னிலையிலும் நாடக அமைப்பாளர் அருமையனார் சிங்கராஜா நாடக கலைக்குழு சார்பாக நடத்தப்படும் நாடகமாக இன்றைக்கு நடைபெறும் நாடகம் வேடம் தெரியாது மானாமங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் அவங்க பேரெல்லாம் சொல்லி போடுவாங்க. அதுக்கு தானே வந்திருக்கான். சொல்லாம போனோம்னா நல்லா இருக்காதுல்ல. என்ன கருத்தில் மனோரமாக வரக்கூடிய நம்ம சிங்கார கலையரங்கள் சிறப்பான முறையில் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று பெற்று சொல்லி வரும் மதிப்பெரும் வாசக்குரிய அருமையினார் எங்களது ராஜ நடிகர். நம்ம ஊர் தான். ஆமா. ஆனா அவருக்கு போற ஒரு பக்கத்து பூரா ஒரு பேர் இருக்கு தெரியுமா? என்னது? எல்லாரும் சொல்லுவாங்க சிவகங்கை பக்கத்துல இருந்து ராஜபாட்டு வர்றாரு அப்படிம்பாங்க. ஆனா இப்ப அவர் பேர் எப்படி தெரியுமா சொல்றாங்க? எப்படி? மாங்குடி ராஜ நடிகர். மாங்குடி ராஜ நடிகர்னு இன்னைக்கு நம்ம ஊருக்கே ஒரு பெருமை சேர்த்துட்டு வருகிறார் அருமையனார் எங்களது எஸ் எஸ் சிங்கராஜா அவர்கள். வேலன் மேடன் விருத்தனை நடிகர். அவரை பகல்ல நீங்க கோவில்ல பூசாரியா தான் பார்த்திருப்பீங்க. நைட்ல இன்னைக்கு பாருங்க வள்ளியை காதல் பண்ற ஆளா தான் பார்க்க போறீங்க. எப்படியோ காலையில வீட்டில் சோறு போட்டா சரி. ஆமா, வீட்டில் அவங்க வீட்டில் வந்திருக்கீங்களாங்க? இருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? குடும்பமே இங்கே தான் இருக்கா? ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்களா? ஆமா. ராஜபார்ட் ஆனா உண்மையிலேயே நடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. சொந்த ஊர்ல நடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? மற்ற இடத்துல நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு வந்துடலாம், எப்படி வேணாலும் பேசிட்டு வந்துடலாம், எவ்வளவு பெரிய கூட்டத்தாலும் பேசிடலாம். சொந்த ஊர்ல என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியது. கண்டிப்பா. அதுலயும் பாருங்க பாட்டு பாடிடலாம். ஆமா, எவ்வளவு வேணாலும் பாடிடலாம், செஞ்சிடலாம். ஆனா அந்த காதல் பண்றப்ப பாருங்க இவர் மானை தேடி வந்துருப்பேன் பாரு, அவங்க இல்லைம்பாங்க. அப்ப இவர் ஒரு லுக் விடுவாரு. அவர் லுக்கு இங்க விட மாட்டாரு, வீட்டில் என்ன பண்றாங்கன்னு அங்கிட்டு தான் லுக் விடுவாரு. ஆனா இன்னைக்கு எங்க லுக் விட போறாருன்னு தெரியல. அருமையான சிங்கராஜன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு இணையாக சிறப்பான முறையில் கானக்குயில் கவிக்குயில் சிறப்போர் ரசி பாட்டுக்கு அவர் பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்தா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்க வைக்கக்கூடிய அருமைய சகோதரி எங்களது கம்மாங்காடுவை சேர்ந்த ஏ.ஆர். ராசாத்தி அவர்கள். அவர்களுக்கு இணையான கதாபாத்திரம் மல்லியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாத்தையுமே பாருங்க, முக்கியமா இன்னைக்கு காதல் காவியத்தை பார்க்கறதுக்காகவே 2 மணிக்கெல்லாம் ராஜபார்ட்ட வெளியில விடணும். எப்படி காதல் பண்றாருன்னு பார்க்கணும். ஆமா, டூயட்டை பார்க்கணும் இல்லையா? அதற்கு மறுத்தபடியாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த வருகை வந்திருக்கும் அருமை மாமா எங்களது மரியாதைக்குரிய அவரும் மாங்குடி தான், இவரும் மாங்குடி தான். இவர் சிவகங்கை மாவட்டம் மாங்குடி, அவர் புதுக்கோட்டை மாவட்டம் மாங்குடி. 2 மாங்குடி இன்னைக்கு ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு சிறப்பான நாரதர். அதை தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தேவையோ அத்தனையும் சொல்லக்கூடியவர். முக்கியமாக பெண்களுக்கு என்னென்ன இன்னைக்கு விஷயங்கள் தேவையோ அத்தனையும் சொல்லுவார். அதுதான் ரொம்ப விஷயம். நிறைய பேர் வந்து பாருங்க புராணம் பேசுவாங்க. புராணம்னா என்ன தெரியுமா? இப்போ இதிகாசம் 2, மகாபாரதம் ராமாயணம். மகாபாரதமும் ராமாயணமும் இந்த காலத்தில் பேசினோம்னா காதில் வாங்கிக்குவாங்க தவிர மற்றபடி அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை அருமையாக பேசக்கூடிய நாரதராக வருகை இருந்திருக்கும் மரியாதைக்குரிய எங்களது புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள மாங்குடியை சிறந்த எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரதர்களுக்கு பிரியராக நடிக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக உண்மையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல மனமார்ந்த நன்றி. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம போகும்போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பா. காரணம் என்னன்னா ரசிகர்கள் தான் நமக்கு முகம் பார்க்குற கண்ணாடி. அப்படிப்பட்ட ரசிகர்கள் இன்னைக்கு உண்மையிலேயே சிறப்பா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? செல்போன் நாகரிக காலத்துல இன்னைக்கு மனுஷன் பல்லில்லாத கிளவிய பாத்திரலாம், ஆனா செல் இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா? சிரமம்ல. ஆளுக்கு ஒரு செல்ல கையில வச்சுட்டு தான் அலையறாங்க. ஆமா, செல்ல கூட வச்சிருப்பாங்க, அது கூட பிரச்சனை கிடையாது. சரி, ஒரு சில பேர்
செல்போனை வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த தமிழ்ல வந்திருக்க சினிமா படங்களை எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. சரி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாடகங்களை பார்ப்பாங்க உட்கார்ந்துக்கிட்டு. ஆமா ஆமா. நாடகங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்திருக்க நடிகர்கள் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க, எப்படி எப்படி நடிப்பாங்கன்னு உட்காந்துருக்க நாடகம் பார்ப்பாங்க பத்தியா, அந்த ரசிகர்களுக்கு பூரா தெரியும். அதை தாண்டி செல்போனில் உட்கார்ந்து வீட்டில் நாடகத்தை பார்க்காம எங்களை போன்ற 10 நடிகர்களை பார்ப்பதற்காக நேரடியாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கலைக்குழுவினர் சார்பாக மனமார்ந்த ஒரு கைத்தட்டலுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்றா நாடகத்தில் அவங்களாம் ரசிக்க மாட்டாங்க. நீ இந்த ஊருக்கார பையனை அவங்கள பார்த்து பார்த்து சிரிக்க கூடாது. அவங்க சிரிக்கிறாங்கன்னு நீ ஏன் சிரிக்கிற? நீ சிரிக்க கூடாதுப்பா. நீ அழகா உட்கார்ந்து இருக்கணும்பா. நீ அங்க பார்க்கவே கூடாதுப்பா. முதல்ல நீ சிரிக்கிறப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது, சரி நம்ம இதை பேசக்கூடாது போல இருக்கு, இதை பேசணும் போல இருக்கு, நமக்கு ஒரு பயம் வந்துருது. அப்படி எல்லாமே இளைஞர்களா இன்னைக்கு சிறப்பா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? இந்த செல்போன் நாகரிக விபத்து அதிகமா நடக்கிற நாடு எது தெரியுமா? எது? நம்ம இந்தியாவிலே தமிழ் மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. எப்படி? என்ன காரணம் சொல்லுங்க? எதனால? இன்னைக்கு எல்லாம் பாருங்க, ஆம்பளை பசங்க போன் பேசுவாங்க. ஆமா. பொம்பளை பிள்ளைகளும் போன் பேசி போயிருக்காங்க. ஆம்பளை பசங்களுக்கு போன் வந்துச்சுன்னா எப்படி தெரியுமா பேசுவாங்க? எப்படி? போனை எடுத்து காதுல வச்சோன்னு மச்சான் அப்படியா சொல்லு, இந்த வந்துட்டு மச்சான், இந்த வந்துடுறேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னு நேரம் அழகா கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா பொம்பளை பிள்ளைகள் போன் வந்து பேசி பார்த்துருக்கீங்க? எப்படி பேசுவாங்க அவங்க? அதே மாதிரி பாரு, நாடகத்துக்கு போறப்ப பெண்களை நினைச்சாதான் எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஏன் அவரை பயப்படி நினைச்சீங்க? இந்த இவ்வளவு பேர் பெண்கள் வந்திருக்காங்கல்ல, ஆண்களை நினைச்சு எனக்கு கவலையே கிடையாது. சரி, அப்படியே ஆண்கள் நாடகம் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, சரி ஒரு ஒண்ணுக்கு தெருவா போகணும்னா கூட ஒவ்வொரு ஆளா தான் எந்திரிச்சு போவாங்க. ஆனா பெண்கள் அப்படி போவாங்கன்னு நீ நினைக்கிற? எப்படின்னு? குழுக்கு லோன் வாங்குற மாதிரி 9 பேரா கிளம்பி போறது. அதான் ஆத்தாலாம் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்க, ஒரு ஆளு வாங்கடி அப்படின்னு போச்சு சோழி சுத்தம் அம்முட்டு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் ஐயப்பா? ஒரே காரணம் தான், 10 மணிக்கு மேல சீரியல் ஓடாது. அதனால எல்லாமே நம்ம நாடகத்தை பார்க்க வந்துட்டாங்க. நீங்க சீரியல் மாதிரி பார்க்காம இந்த நாடகத்தை, அது இந்த லோன் வாங்குற பிரச்சனை இருக்கு பாத்தியா, பெரும் பிரச்சனையா? என்ன அப்படி? ஐயே, என் வீட்டுக்கு தெருவுல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, லோன் வாங்குறதுக்குன்னு ஆளுங்க கிளம்பிடும். 9 பேரை கிளம்பிடுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம அப்புறம் பேசுவோம். அதற்கு முன்னாடி இந்த செல்போன்னால விபத்து நடக்குதுன்னு சொன்னல, ஆமா. பொம்பளை பிள்ளைங்க போன் பேசி பாத்திருக்கியா? எப்படி எப்படி? அன்னைக்கு எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளை போன் பேசிக்கிட்டே வந்த பிள்ளை, சரி நேரா பஸ்ல ஏறினுச்சியா, ஏறி ஒரு 2 வார்த்தை தான் பேசினுச்சு, போயிட்டு இருந்த பஸ்ஸே கவுத்து விட்டு போயிருச்சுன்னா பாரு என்னையா வார்த்தை. அந்த பிள்ளை மேல தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம 10 பேரையுமே குறை சொல்ல முடியாது. ஆமா ஆமா. ஒரு ஆளு பண்ற குறையினால இன்னைக்கு 10 பேருக்குமே கெட்ட பேரு. கண்டிப்பா. அந்த புள்ள அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு போல இருக்கு. அவங்க அப்பாட்ட எப்படி தெரியுமா பேசுனுச்சு? எப்படி? இந்த போன் வந்தவொடனே அவங்க அப்பாட்ட பேசுது பாரு, டிரைவர் பாவம் வேர்த்து ஊத்துது, வண்டி பயங்கர ஸ்பீடு. என்ன ஸ்பீடு? வேர்க்குது ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடியா. 10 பேர் கிட்டத்தட்ட ஏத்தி 50-60 பேர் உட்கார்ந்துருக்காங்க உள்ள. சரி, பயங்கர ஸ்பீடு. எவ்வளவு ஸ்பீடு? கிட்டத்தட்ட வண்டி 10ல போயிட்டு இருக்கு. 10 பயங்கர ஸ்பீடு அவங்க ஊர்ல. கவர்மெண்ட் பஸ் அப்படிதான் ஓடும். சரி, அப்ப செம்ம ஸ்பீடுல போயிட்டு இருக்கா வண்டி. பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு. அவங்க அப்பா ஏன்னா வேலையிலே சிரமமான வேலை, எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் டிரைவர் வேலை ரொம்ப சிரமமான வேலை. எய்தாப்புல வரேன் எப்படி வரானே தெரியாது. ஆமா, கண்ணு கவனமா பார்த்து ஓட்டணும். 2வது சிரமமான வேலை என்ன தெரியுமா? என்னது? இந்த மைக் செட்ல வேலை பார்க்கறது அதை விட சிரமம். ஏன்னா கரண்ட் வேலைங்கிறது சாதாரண விஷயமாயா? கரண்ட்ல வேலை பார்க்கறது ஒண்ணுதான், சொந்தக்காரங்க கூட இருக்கிறது ஒண்ணுதான். எப்ப யார் என்ன பண்ணுவான்னு தெரியாதுங்கிறாங்கல்ல. கரண்ட்ல பாரு, இப்ப உலகத்திலே கலப்படம் இல்லாத பொருள் 2 பொருள். ஒன்னு தாய்ப்பால்ல கலப்படம் இல்ல, 2வது கலப்படம் இல்லாத எது தெரியுமா? இந்த கரண்ட்ல கலப்படம் இல்ல. என்ன அன்பு? அன்பு தூங்குறியா? இந்த கரண்ட்ல இங்க கரண்ட்ல கலப்படம் இருக்கா? எப்படி இல்லைன்னு சொல்றேன், வேணா நான் சொல்றேன், இங்க போய் நக்கி பாரு. என்ன சொந்த ஊர்ல போய் நக்க சொல்றவன? தப்பா சொல்லப்பா, கரண்ட்ல கலப்படம் இருக்கான்னு பாக்க. நீங்க என்ன இப்படி தப்பா? டேய், நான் நேத்து உட்காந்து நக்கனேன்டா, சடவுன் போட்டுட்டாங்க. நான் என்ன பண்றது? இப்படி கலப்படம் இல்லாத வேலையிலையும் டிரைவர் வேலை ரொம்ப
சிரமமான வேலை. இந்த வண்டி போயிட்டு இருக்கப்ப இந்த புள்ள அவங்க அப்பாட்ட பேசுனுச்சு. எப்படி தெரியுமா பேசுனுச்சு? எப்படி? டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல போய் நின்னுச்சு. சரி. அவங்க அப்பா போன் பண்ணிட்டாரு. இந்த போன் இப்படி கையில எடுத்து வச்சுக்கிட்டு அப்பாட்ட பேசுது. நல்லா கவனமா பாத்துக்க அன்பு. எப்படி தெரியுமா அவங்க அப்பாட்ட பேசுங்கிற இப்படி நேரம் கொண்டு போய் புளிய மரத்துல ஏத்திட்டாரு. ரெண்டே வார்த்தை, அப்பா சொல்லுங்கப்பா என்னப்பா முடிஞ்சு போயிருக்கோம். அப்படி சொல்ல நீ என்னைய பதட்டப்படுத்துற? புட்டுச்சு வண்டி இப்படி திருப்பினா கொண்டு போய் ஏத்திட்டான்டாப்பா புளிய மரத்துல. ஃப்ரண்ட் வீல் மேல நிக்குது, பேக் வீல் கீழே சொருவிட்டு நிக்குது. அடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ள அப்ப கூட போன வைக்கலையே. அப்பயும் வைக்கல. போன் பேசுது. எப்படி எப்படி ஹலோ அப்படி பேசினா பரவாயில்லையே. வேற எப்படி? என்னப்பா சொல்ல அப்படியா? அடுத்து சாப்பிடாம இறங்க போறப்பா. அட இருப்பா வந்து டிரைவர் டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டி இருக்காரு. எங்க? அட இருப்பா அட வந்துடுறப்பா. டிரைவர் புளிய மரத்துல டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டி இருக்காரு. வந்துடுறப்பா. ஏன்னா ஐயங்கார் பேக்கரி அங்க தானே திறந்து வச்சிருக்காங்க. சரிப்பா வந்துடுறப்பா வைப்பான்னு வச்சிருச்சியா? சரி. என்னடா இவ்வளவு சீக்கிரமா போன் வைக்குதுன்னு பார்த்தா அப்புறம் இன்னொரு போன் அந்த பிள்ளைக்கு வெயிட்டிங்ல வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து அது யார காதலிக்கிறவன் போன் பண்ணுவான் போல இருக்கு. இந்த காதலிக்கிற பையன் யாரு தெரியுமா? அது யாரு? ஒரு பேச்சுக்கு அன்புன்னு வச்சுக்க. அப்பா அந்த வாடையே பிடிக்காதுப்பா அவனுக்கு. எனக்கு இன்னைக்கு அன்பு தான்டா. இன்னைக்கு நீ தாண்டா தம்பிடே. எந்த மேடையிலையாவது நீ என்கிட்ட பேசிருக்கியாடா? இந்த ஊர்ல இன்னைக்கு பேசி தாண்டா ஆகணும். இப்போ ஒரு பேச்சுக்கு அன்பு தான் வச்சுக்க. சரி. அன்பு அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்துல கால் பண்ணோன்னு அன்புட்டு அந்த பிள்ளை பேசுது. எப்படி தெரியுமா? சும்மா இருங்க பிள்ளை பேசுங்க ஒரு மாதிரி. அப்படி என்ன கேட்டிருப்பேன் அன்பு அந்த பிள்ளைகிட்ட? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். இதுலயும் பாத்திருக்கியா? அந்த புள்ள என்ன பேசுதுன்னு இவனுக்கு தெரியாது. இவன் அந்த புள்ளைகிட்ட என்ன பேசுறான்னு அதுக்கு தெரியாது. காதல் மயக்கம். ரெண்டு பேருமே 3 மணி நேரமா காதல தான் செல்ல வச்சிருப்பாங்க. அந்த புள்ள இவன் இந்த 2 வார்த்தையில தாண்டா ஓடிட்டு இருக்கு. கடைசியில காதல அந்த புள்ள என்ன பேசுங்க? சும்மா இருங்க பிள்ளை பேச ஒரு மாதிரி இருக்கு. முத்தம் எல்லாம் கேட்க முத்தம் கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு முத்தம் தான் கொடுப்பேன். என்ன மைக்க போட்டு நக்கிறேன். இது போட்டு கொடுக்குற முத்தத்துல அது நோக்கியாவா நக்கியாவான்னு தெரியாம போயிடும். நக்கி நக்கி நம்பர் பிள்ளை. இதனாலும் பரவாயில்லப்பா. இந்த அசிங்கப்படுத்தலடா உண்மையிலே நடக்கிறது. இது அன்பு இதை கூட விடு. இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன். முந்தா நாள் உண்மையிலே நடந்த சம்பவம். இங்க ஐயப்பா சொல்லுங்க. அந்த பொம்பளை பிள்ளை அன்பு கிடையாது. இந்த விஷயத்துக்கு நீ பயப்படாத, பதட்டப்படாம உட்காரு. அந்த பொம்பளை பிள்ளை அவங்க அந்த லவ்வருக்கு போன் பண்ணுது. எப்படி? எத்தனை மணிக்குன்னு? நைட்டு ஒரு 12:30 மணிக்கு. சரி. எப்படி தெரியுமா பேசுச்சு? டே அன்பு இது திருப்பி அந்த இடத்துக்கே வராத கோச்சிக்கார அன்பு உன் பேரை தாண்டா ஞாபகத்துக்கு வருது. சரி ஒரு பேச்சு இங்கிற. டே கலையரசா அவன் இந்த புள்ள போன பார்த்த உடனே அவன் பதறிட்டான். ஆகா 12 மணிக்கு நம்ம லவ்வர் போன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுமா 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 அப்படிங்கிற. அங்கே டே கலையரசா மணி இப்போ எத்தனைடா? டேய் மணி 1:30 மணி ஆக போதுடி. எங்கள் வீட்டில் யாருமே இல்லை தெரியுமா? இல்லை 1:30 மணிக்கு யாருமே இல்லையா? டக்குன்னு போனா கட் பண்ணாண்டா. இருந்து போனா பாத்ரூம் 1:30 மணிக்கு குளிக்க ஆரம்பிச்சுட்டா. குளிச்சு விட்டு என்ன பண்ணா? செண்டு கிண்டலாம் போட்டு புது சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு நேரா அந்த புள்ள வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டி நைட் 1:30 மணிக்கு கேட் ஏறி குதிச்சுட்டான்டா. குதிச்சு பார்த்தா என்னாச்சு? அந்த வீடு பூட்டி கிடக்குது. என்னையா சொல்ற? பூட்டி கிடக்கணும். திருப்பி அவன் பாதுகாப்பா கொண்டு வந்திருக்கான். அவன் ஆளுக்கு மறுபடியும் போன் பண்றான். ஏண்டி 1:30 மணிக்கு போன் பண்ணி வீட்டில் யாரும் இல்லைன்னு வீடு பூட்டி கிடக்குது அப்படிங்கிறான். இப்போதான் அந்த புள்ள சொன்னிச்சு. ஆமாண்டா யாருமே இல்லடா, நாங்களாம் திருப்பதி வந்துட்டோம்டா அப்படின்னு இருக்கு. என்ன சொன்னல அப்பவே? இவன் லட்டு சாப்பிட போயிருக்கான். அங்கே அது லட்டு கொடுத்துருச்சு. அங்கே அது லட்டு வாங்க போயிருச்சு. ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்படி எல்லாம் ஒரு சில பேர் பேசுவாங்க பழகுவாங்க. அவங்களையெல்லாம் நம்பி ஏமாந்துராம அன்பு யோ சுத்தி வச்சு அவன்கிட்ட தான் வரைய கடை இல்லைங்க. அன்பு கதை நல்லா இருந்துச்சா? அப்படிப்பட்ட விஷயத்திலும் பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வைங்க. படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க கையில் செல்போன் வாங்கி தராது. ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைகள்லாம் படித்தாதான் மதிப்பு, வேற எதுக்குமே மதிப்பு கிடையாது. பெற்றவர்களுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு உங்களை போன்று இல்லாமல் உங்களை தாண்டி இந்த அளவுக்கு உலகத்தில் உங்களை எல்லாம் மதிக்கிற அளவுக்கு பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு பழகுங்க. பிள்ளைகள் இந்த செல்போன் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு 18 வயசு கீழே இருக்கிற பயல்களுக்கெல்லாம் பைக்கை வாங்கி கொடுக்கறதுன்னு நீங்களே பிள்ளைகளை கெடுத்துடாம. ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு பெரிய ஆளாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு படித்ததற்கே ஒரு பெருமை சேர்த்து வைத்திருக்கிறார். தமிழ் மாநிலத்தில் பிறந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு என்றும் மறையாமல் அமெரிக்காவே திரும்பி பார்க்க வச்சவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் பிறந்த நாட்டில் நம்மெல்லாம் பிறந்திருக்கிறோம். நாகரிகம் எத்தனை முறை
முறையில் வளர்ந்தாலும் அழியாத கலை இந்த நாடக கலை வைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த தெய்வ திருமணத்திற்கு பக்க மேளம் என்று சொல்லக்கூடிய பக்கா மேளங்களை செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை சகோதரர் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த ஐயப்பன் அவர்கள் ஆறுமணி கேட்பார். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயம்தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயம்தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனதுக்கு சுகம் வேண்டும், கனமுள்ள அதில் பாதி வேண்டும். மனமுள்ள குணமுள்ள மனதுக்கு சுகம் வேண்டும், கனமுள்ள அதில் பாதி பிறருக்கு தர வேண்டும். எங்கும் சேவங்கள், எங்கும் லாபங்கள், எங்கும் சேவங்கள், எங்கும் லாபங்கள், ஆரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. ஆரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. எல்லாம் கைத்தட்டி பெருமைப்படுத்தலாம். பழைய பாடல், அருமையான பாடல், முருகன் பாடல், அழகா பக்தி பாடல். ஆனா நீ பக்தி பாட்டெல்லாம் பாடலாம், பக்தி பாடலாம். சரி, பெரியவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி பாடிட்டீங்க. சரி, பயலுலாம் உட்காந்துருக்காங்களே, ஆமா, பக்தி பாட்டை வர்றதுக்காக உட்காந்துருக்காங்க. வேற ஏற்கனவே கும்பாபிஷேகம் காலையில இருந்து எல்லாம் பக்தியா, ஒரே பக்தியா தான் இருக்கு. இப்ப இதுக்கு மேலே நீ பக்தியை காமிச்சினா அவங்க கடுப்பாயிடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசு போட்டாதானே நல்லா இருக்கும். தம்பி புதுசு போட்டுருவோமா? ரெடியா? போட்டுருவோமா? பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி, உங்க முகத்துல எல்லாம் புதுசு போட்டும் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னா அப்ப இது புதுசு கிடையாது. இது புதுசு இல்ல, இது புதுசு இல்ல. இப்ப வேற அப்பண்ண பாத்தியா என்னையா சங்கமே ஆடுது, சங்கு சங்கு சங்குன்னு ஆடுறாங்களே. ஐயா ஐயா யார முக்கியஸ்தர் போல இருக்கு, அவருக்கு நேரம் பேசக்கூடாது. இப்ப அடுத்தது பத்தியா, தங்கமா நம்ம சமரந்து அவன் கூட போனியே, உருளையில் செஞ்சுக்கிட்டு அவன் கூட போனியே, இது ஓகே இல்ல. இன்னும் வேற ஏதாவது புது பெட்டிக்காரையும் பாட வைப்போம். சரியா? ஏங்க பெட்டிக்கார நீங்களும் வாங்கி பாடுங்க. நான் பாடுறதா அப்படியே நீங்க வாங்கி பாடுங்க. பாடிடுவோம். இந்த இடத்துக்கு நீங்க வாசிக்க கூடாது, அவர் ஹம்மிங் மட்டும் தான் கொடுக்கணும். என்ன தம்பி நம்ம சொல்லுவோம், சேர்ந்து நம்ம சொல்லுவோம்டா. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்னடா நைட்டு காக்கா வரட்டிட்டு உட்காந்துருக்கீங்க, அது எப்படி? ஆனா பரவாயில்ல, அப்படி வயலுக்கு கலகலன்னு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்களுடன் மிருதங்கம் டொலகேசை காத்துக் கொண்டு மிருதங்கம் அருமையமா எங்களது டி.எம். பாரதி அவர்கள் மிருதங்கம் டொலகேசை Thank you.
அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். அடுத்தபடியாக சிறப்பான முறையில் ஆல்ரவுண்டை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ரெடி பண்ணியா வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சவுண்டா எப்படி இப்போ இங்கே சவுண்டு கொடுக்குறவங்களுக்கு கூட டீ வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கியா? அவ்வளோ இல்லை, தலைக்கு 100 ரூபாடா. அப்புறம் என்ன, என் அன்பு தம்பி அன்பு செல்வன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார். வாங்குற 1500 ரூபாயிலே இங்கே போயிடும் போல இருக்கடா. இந்த இம்புடு பேருக்கு கைத்தட சொல்லி வச்சிருக்க. ஆமாம்,
சரிடா அருமை தம்பிக்கு மறுபடியும் உங்கள் அனைவரதும் சார்பாக மறுபடியும் ஒரு முறை ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க. ஹலோ. ஆமாம், இந்த கைத்தட்டு எதுக்கு தெரியுமா கரெக்டாக சொன்னேன்? இதே வாசிப்பை எல்லா ஊர்லேயும் வாசிக்கணுங்கிறதுக்காக தான். ரொம்ப துரோகம் பண்றாடா. என்னையா சொல்ற? நான் இன்னைக்கு தான் என்னோட தொழிலே பாக்குறேன். இந்த அளவு வாசிக்கிறா தம்பிக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு இன்னைக்கு தான் தெரியுது. அருமையான ஆல்ரவுண்ட் மாஸ்டர், அருமை தம்பி, வளர்ந்து வரும் ஒரு இளம் இசை கலைஞர். அருமையான தம்பிக்கு இன்னும் போற இடம்லாம் அண்ணன் சிங்கராஜ் அண்ணன் எந்த அளவுக்கு பெயரும் புகழும் வாங்குறாரோ அதே போல நீ இந்த ஊர் தானே? பக்கத்து ஊரா இருந்தானே? இந்த ஊர் சொந்த பந்தம் தானங்க? கோயிலுக்கு. அப்ப என்ன பக்கத்து ஊருங்கிற நீனு? நம்ம ஊர் தான்டா. நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சேர்த்து புகழும் பெருமை வாங்கி தர இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். கலைக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் தாளத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் தாளம் மாஸ்டர் அருமையானார் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்கள் தாளத்தை செய்ப்பார். சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு சீன் அமைப்பு அமைத்து கொடுத்திருக்கும் அருமையான சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த சீன்ல பாதியை இந்த வகுடு கட்டிய மாவட்டத்துக்கும் அந்த வகுடு கட்டிய தம்பி அருமை தம்பிக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு தெள்ள தெளிவாக ஒளி நீ என்ன கையில் கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்க? அருமையான ஒளிவொலி அமைப்பு சிறப்பான முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அருமையான முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் நமது மாங்குடியை சேர்ந்த மீனாட்சி 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 கொடுப்பா. மீனாட்சி ஒன்னும் அவசரம் இல்லை, சீக்கிரம் போட்டு. பேர் வாங்குறவன் இல்ல, பேர் வாங்குறதெல்லாம் நிலைச்சு நிக்கிறதும் இல்லை. ஆமாம், கதங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. நான் பேரு காட்டக்காரன் இல்லைங்க, கதங்க மத்தியில பேர் வாங்குற ஆட்டக்காரன். அவங்க நினைச்சாதான் என் ஆட்டத்தை நிறுத்த முடியும், மற்றவங்க யாரும். சிறப்பான முறையில் ஒளிவில் அமைந்துட்டு இருக்கும் நமது மாங்குடி. அப்பா மாங்குடியில் எத்தனை கலைஞர்கள் பார்த்தியா? ராஜ நடிகர் ஒருத்தவர், ஒளி அமைப்பாளர் ஒருத்தவர், எப்போ எல்லாமே சிறப்பான ஒரு கலைஞர்கள். அருமையான முறையில் ஒளி. ஏன்னா மதுரைக்கு ஒரு மீனாட்சி பேர் வாங்கி கொடுக்கறதுல எந்த மீனாட்சி தெரியுமா? நீ நினைக்கிற மீனாட்சி இல்லை, மீனாட்சி அம்மன். பார்த்தீங்களா? அந்த மீனாட்சி அம்மனோட துணை இருந்தால் எப்படிப்பட்டவர்களும் சிறப்பான முறையில் தொழில் செய்யலாம் அப்படின்னு தூங்கா நகரத்துக்கே பேர் போன மீனாட்சி அங்கே. அதே போல் தூங்காமல் விழித்து கொண்டு எங்களை போன்ற கலைஞர்களுக்கும் உங்களை போன்ற ரசிகர்களுக்கும் இசை விருந்தை படைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளி ஸ்தாபனம் நமது மீனாட்சி. அவர்களுக்கு ஒரு முறை கை தட்டிடலாம். ஆமா, நன்றி நன்றி. கிடந்தவன கையெல்லாம் தட்டுறதுனா வப்பாட்டி பறி கொடுத்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கலகலன்னு உட்காந்துருக்காங்க. அருமையான ஒளிவொலி அமைப்பு அமைத்து கொடுத்த விழாக்குழுவினர்களுக்கு நன்றி. சிறப்பான முறையில் ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் மாங்குடி மீனாட்சி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கொட்டகை அமைப்பு அன்பு ஆஞ்சநேயா. எப்படா ஆஞ்சநேயாவா மரண அவரு? ஆமா, அன்பு ஆஞ்சநேயா கோடாங்கிப்பட்டி உரிமை SR கண்ணன் MA BA BSc MSc கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை படிக்கல, இதெல்லாம் முடியாமல் தான் கொட்டகை போட வந்துட்டார் அண்ணன் அன்பு ஆஞ்சநேயா கோடாங்கிப்பட்டி கண்ணன் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அதை தாண்டி சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். நீங்கள் வந்துருங்க, நம்ம போட்டு விடுவோம். இங்கு மாரியம்மனை ஆசிக்கும் நீ யாருப்பா? அருமை சகோதரர் SN ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. பொன்னாடை போற்றி நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி TM பாரதி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அருமை தம்பி அன்பு செல்லம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. எந்த மேடையில டேபிள் ஒட்டியார இங்கு பப்புனாக நடிக்கும் அருமை அண்ணன் தாள மாஸ்டர் சுப்பிரமணியன், தாள மாஸ்டர் M சுப்பிரமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. இங்கு பப்புனாக நடிக்கும் அருமை சகோதரர் NS மனோகரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. நம்ம களத்தூர் பாண்டி அவர்கள் சார்பாக ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு அவர்களுக்கு 101 ரூபா தானையும் இன்னும் நடிக்க வரவிருக்கும் அருமையானார் சிங்கராஜா ராஜ நடிகர் அவருக்கு 101 ரூபா தானையும் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். நன்றி நன்றி. வணக்கம். அவர்கிட்ட கொடுத்துடணுமா? சரி கொடுத்துறேன். இந்த அன்பு ஒளி அமைப்பு மீனாட்சி ரேடியோஸ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது.
மீன் அமைப்பு முத்துமாரியம்மன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது. முத்துமாரியம்மன் சிங்கமணி உரிமையாளர் மாவட்டம். வாங்க மாவட்டம் வாங்க, சிரிச்சுக்கிட்டே வாங்க. நன்றி நன்றி நன்றி. கொட்டக அமைப்பு சிறந்த முறையில் அமைத்து கொடுத்த அருமை சித்தப்பா அன்பு ஆஞ்சநேயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது. கொட்டக அண்ணே கண்ணண்ணே அருமை சித்தப்பா எங்க இருந்தாலும் உடனடியாக நாடகம் நடிக்க வருமாறு தங்கள் அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த வர்றாரு அவரு தானே, கிலோ உட்காண்டாரு. எஸ்ஆர் கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கை தட்டலாம்ண்ணே. ஐயா ஐயா அவன் தான் 4 வார்த்தை பேச மாட்டேன், நீங்க ஒரு பாட்டாவது பாடிட்டு போங்க. நம்பதுக்கு வந்திருக்கான். நன்றி நன்றி நன்றி. துணையாக சிறு சிறு வேலைகளும் செய்து கொண்டு அவரும் வளர்ந்து வரும் ஒரு ராஜ நடிகர் அருமை தம்பி மதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுது. வாப்பா, ஆமா சின்ன வயசுலேயே கலைத்துறையில வந்திருக்காப்புல மதன் ராஜ். இவர் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றிகிறத வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் அமைத்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு நடிகர்களுக்கு சிறப்பாக இந்த இருக்கு தானே வந்துட்டு போயிடுறேன். இந்தாங்க வேணாலும் வச்சுங்க, இருங்க நான் ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசிட்டு கொடுத்துட்றேன். ஆமாம், நடிகர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு. அண்ணே இன்னும் ஒருத்தவங்களுக்கு பொண்ணோட கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி ஆகணும். இந்த நாடகத்தினை சிறப்பான முறையில் வெளிநாடு உள்நாடு ரசிகர்களுக்கு விருந்தளிக்கும் வகையாக எங்களை யூடியூப் சேனல் வாயிலாக எங்களை எல்லாம் கலைஞர்களை எல்லாம் சிறப்பான முறையில் வீடியோ எடுத்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் அருமையினார் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன் மாயக்குளம் மாதவன் யூடியூப் சேனல் சொல்லிடுறேன். மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணே சிங்கராஜ் அண்ணே அவர்கள் கையாலே பொன்னாடை அணிவிக்கிறார்கள். கைத்தட்டலாம். நன்றி நன்றி நன்றி. அவரு ஒரு நடிகர் தான், சிறந்த ஒரு நடிகர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நம்ம மேடையில் கூட நடிச்சிருவார். சமையல் மாஸ்டர் அண்ணே, சமையல் மாஸ்டர் 5 பேர் வாங்க. ப்ரோ பஞ்சு, சமையல் மாஸ்டர் பஞ்சு. நான் 5 சமையல் மாஸ்டர் அண்ணே பஞ்சு அண்ணே சோத்தா அருமையாக போட்டுவிட்டு எங்கண்ணே உட்காந்துருக்க அண்ணே பஞ்சண்ணே. அண்ணே பஞ்சண்ணே, எனக்கு என்னமோ சாப்பாட்டில் தண்ணி ஊற்ற விட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த வராப்பில் அண்ணன் சமையல் மாஸ்டரா? இந்த அண்ணன் இங்கே இருக்காரு. வாங்க 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 வாங்க. பஞ்சு 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 வந்து அண்ணன் அருமையான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு, அருமையான சாப்பாடு. எனக்கு என்னமோ இவர் சோறை ஆக்கினவரும் அவர் வடித்தவர் மாதிரி தெரியுது. ஆளுக்கு பாதியாக பிடிங்கிட்டு போயிட்டாங்க. பஞ்சு அண்ணன் அவர்களுக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை சிறப்பான முறையில் காண வருகின்றிருக்கிற ரசிக பெருமக்களையும் பொதுமக்களையும் வருக வருகன அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு வாத்தியார் வகையரா, கோடாங்கி வகையரா, கண்ட வெள்ளையன் வகையரா பங்காளிகள், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், மகளிர் மன்றம், மாங்குடி கிராமம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி நன்றிகள வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, கூப்பிட்ட குரல் கோடி ஒரு நல்லவர் உள்ளவர் நாளை முழுவர் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் என்று பெயரையும் புகழையும் பெற்று வரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையினார் ராஜ நடிகர் எங்களது மாங்குடியை சேர்ந்த SS சிங்கராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் வந்து புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தில் ஒரு நடிகராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அருமையினார் சிங்கராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை சிங்கார சிட்டு உங்கள் புதுக்கோட்டை ராணி ஸ்ரீ அவர்கள் தாக்குகிறார். மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாரம் போல மொழி பேசடி மாப்பிள்ளையாடி உன்னாடடி மகராசி கொண்டு தந்தாரடி அம்மாடியோ வெக்கம் அம்மாடியோ வெக்கம் நீ ராஜாவின் கொண்டாட்டியோ ஆடையோ நல்லா ஒழுங்கு ஆடையோ ராஜா பொண்ணு அடிமாடியம்மா நாட்டியமாடடி நதியிலாடடி குழுங்கே குழுங்கே ஆடையோ நல்லா குழுங்கே குழுங்கே ஆடையோ
இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கு பெற வருகை தந்திருக்க அனைத்து நடிகர்களுக்கும் சிறப்பான முறையில் இங்கு டீ வாங்கி வந்து கொண்டிருக்கோம். தம்பி இங்கிட்டு அங்கிட்டு கேட்டு கூட்டியிருக்கு சந்தோஷ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஏன் சந்தோஷத்தை நன்றியோட சொல்றேன் தெரியுமா? அப்பப்ப நீ வந்து சந்தோஷப்படுத்திடுற சந்தோஷம். ஆமா, பொண்ணு பார்க்கற மாதிரியே வராப்புல பாரு. அடுத்த டீ வர்றதா வேண்டாம் உனக்கு? வேணும் வேணும் வேணும். ஆமா, அடுத்து என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் நம்ம ஊருக்கு என்னை அறிமுகப்படுத்தியிருக்கும் அருமையனார் சிங்கராஜன் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மணப்பாறையை சேர்ந்த NS மனோகரன் ஆகிய நான் பபுனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறேன். இப்பதான் நீங்க கை தட்டணும். நம்மளே கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். ஆமாக்கா, வெக்கமா இல்லை உனக்கு? சீச்சி, அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான்லாம் வெக்கம் கோவம் சூடு சொரணை எதுவுமே இல்லாத. ஏன்னு சொல்லு, ஏதாவது இருந்துச்சுன்னு நான் உள்ள போயிட்டேன்னு காலைல லோன் கட்ட முடியாது, ரொம்ப சிரமமாயிரும். ஆமா, ரொம்ப சிரமம். அருமையான முறையில் இந்த நாடகத்தை ரசித்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. விடுகிற வரை இதே போல் அமைதியான முறையில் நாடகத்தை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒற்றுமைங்கிறது நம் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டைனாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி நம்மளை போல ஒரு ஒற்றுமையான மனிதர்களை யாருமே பார்க்க முடியாது. என்னதான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் கோவப்பட்டாலும் ஒரு விசேஷம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளை போல ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஆட்களும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்மெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம், மனிதனிடம் இருக்க வேண்டியது ஒரே ஒரு குணம் மட்டும்தான். விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தா யாருமே இந்த உலகத்தில் கெட்டு போக மாட்டாங்க. சிரித்து வாழுங்கள், பிறர் சிரிப்பில் வாழ்ந்து விடாதீர்கள். ஒரு நொடி சிரிப்பு என்பது ஒரு சொட்டு ரத்தம் ஊறும். இந்த வாழ்க்கையில நம்ம உடம்புக்குள்ள எந்த ஒரு வியாதியும் வராம இருக்கணும்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தவர் மனது புண்படும்படி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த நிமிடம் வரை இந்த உலகத்துல நமக்கு எது வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால் இருக்கும் வரை அனைவரும் சந்தோஷமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நலிப்பு என்னென்று குலுங்குதடி, கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிறப்பு மச்சான இருக்குதடி. அது என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நலிப்பு என்னென்று குலுங்குதடி, கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிறப்பு மச்சான இருக்குதடி. செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ணமையலு மீளும் கீழும் ஆடுகின்ற நூலிடைதான். மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் உலகம்தான் செம்பருத்தி செம்பருத்தி பூவை பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ணமையலு மேலும் கீழும் ஆடுகின்ற நூலிடைதான். மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் உலகம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் உலகம். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி.
செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி காதலடி தேடி வந்தால் கண்ணில் கண்ணமையது மாடுகின்ற நூலடினாள் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலகம் நான் எப்பொழுதும் என்னாலும் உன்னுடைய பூவாரம் இல்லையே உன்னுடைய ஆதாரம் ஜன்னல் வழிநாதோறும் மின்னல் ஒன்று கை காட்டும் அம்மம்மா ஆசைகளை நீ காட்டும் ஆசை அழகு இரண்டு இரண்டு கொடுக்கும் முதுமை மறைக்கும் இரவு பகலும் உறவு மறுக்கும் இறையில் தடுக்கும் தடையர்கள் இனதான சொந்தமானது தெய்வம் முடி போட்டு வந்ததானது செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொரு காதலடி தேடி கண்ணீர் கண்ணமையில் மார்பு மீது கண்மயங்கி சாய்ந்திருந்தாள் மேனி எங்கும் காவேரி போய் பாய்ந்திட நாளெல்லாம் மேனி எங்கும் காவேரி பாய்ந்திடலாம் செம்பருத்தி செம்பருத்தி